வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் அந்த கான்செப்டில் அதில் உள்ள வாழைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் பொடி வாழைக்காய் மாவு வந்து தயாரித்து அதை வந்து குழந்தைங்களுக்கு இணை உணவாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து கட்டிங் இது இருக்கும். இல்லை இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோலை வந்து பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இல்லை நமக்கு வந்து பஜ்ஜி போடணும் கொஞ்சம் நீளமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹோல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ நான் நெல்லிக்காய் துருவணும் அப்படின்னா இது நெல்லிக்காய் துருவுறதுக்கு இந்த பிளேடு வந்து நான் சொன்ன மாதிரி பிளேடு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் அந்த ஃபுட் கிரேடில் மட்டும்தான் இருக்கணும். இதோடைய அந்த லென்த்து தான் வந்து உங்களுக்கு 3mm. ஸோ இந்த 3mm கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஈவனாக கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பவுட்ரு பண்ணுறதுக்கு பல்வரைசர் நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து பவுட்ரு பண்ணி அடுத்து நம்ம பனானா ஃப்ளாரை வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் அந்த ODOP திட்டத்துக்கு கீழே 1 district 1 ப்ராடக்ட் கீழே நம்மளுடைய தேனி அண்ட் திருச்சியை வந்து வாழைக்கு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஏன்னா தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 60% மேற்பட்ட விவசாயிகள் வந்து வாழை தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வாழை மற்றும் வாழை சாகுபடி மற்றும் அதோடைய அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் நம்ம வந்து கேவிக்கையிலேருந்து வழங்கிட்டுருக்கோம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா விலை இல்லாத சமயங்களில் ரெண்டாவது நம்ம விவசாயிகள் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி நிறையா வந்து வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் வந்து விவசாயிகள் அப்படியே அந்த ஃபார்ம்லேயே வந்து போட்டுறாங்க. ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் அந்த கான்செப்டில் அதில் உள்ள வாழைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் பொடி வாழைக்காய் மாவு வந்து தயாரித்து அதை வந்து குழந்தைங்களுக்கு இணை உணவாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மூலமாக நம்ம தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். வாழைக்காயை வந்து நம்ம தேர்வு செஞ்சு அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிடங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து நீக்கிட்டு அது வெஜிடபிள் கட்டர் அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம சோலார் ட்ரையரில் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாட்களில் வந்து நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பல்வரைசரில் நல்லா அரைச்சிட்டு நம்ம சலிச்சுட்டு அந்த மாவை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த ஒரு மாவை வச்சு நம்ம வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டர். ஸோ இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து கட்டிங் இது இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா உங்கள்ட்ட இப்போ வாழைக்காயை கட் பண்ணணும் அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். இல்லை எனக்கு வந்து பஜ்ஜி போடுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெஜர் ரெடியூசிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து சீவி அதை கட் பண்ணும்போது அகைன் நம்ம கை வலிக்கும் ஷோல்டர்லாம் வலிக்கும். அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெஜிடபிள் கட்டரை வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 2 to 3 மினிட்ஸில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஈவன் ஷேப்பாக ஒரே ஷேப்பாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய விதமான கட்டர்ஸ் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து 3mm தான் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அந்த தடிமன் வந்து ஈஸியாக வந்து காஞ்சிரும் அப்படின்றதுக்காக 3mm பிளேடு வாங்கியிருக்கோம். சப்போஸ் வந்து இப்போ நான் நெல்லிக்காய் துருவணும் அப்படின்னா இது நெல்லிக்காய் துருவுறதுக்கு இந்த பிளேடு வந்து நான் சொன்ன மாதிரி பிளேடு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் அந்த ஃபுட் கிரேடில் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து அது ஃபுட்டு கூட வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி ரியாக்ட் ஆச்சுன்னா எதுவும் கெடுதல் விளைவிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஃபுட் கிரேட் SS 304 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கும் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காகவும் நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்குறதுக்கும் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேடு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, நீங்கள் எந்த விதமான வெஜிடபிளை கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பிளேடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த மிஷினோடைய விலை வந்து அரௌண்ட் 30,000 வரும். இது வந்து பிளேடு வந்து ஒரு பிளேடு வந்து 1500 ரூபாய். ஸோ இப்போ உங்கள் தேவைகளை பொறுத்து நீங்கள் பிளேடு வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஒரு பிளேடு இருந்தாலே போதும் நிறைய ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் 3mm சைஸ் வந்து மீடியமானது அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக நெல்லிக்காய்க்கு வேணும், தனியாக பீட்ரூட் கேரட்டுக்கு அந்த மாதிரி வேணுன்னா கூட உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பிளேடு வந்து நீங்கள் மிஷின் வாங்கும் போதே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோலில் போட்டு இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து
அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். இல்லை நமக்கு சின்ன சின்னதாக வந்து வேணும் அப்படின்னா அந்த ஹோல் அதை சின்ன சின்னதாக நமக்கு வேணும் அப்படின்னா 2 ஹோல் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஹோல் அந்த வாழைக்காயை வந்து போடும் போது அந்த மேலே உள்ள தோல்லாம் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்னென்னா நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து அவுட்கம் வந்து அவுட்புட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நல்லா வரும் அப்படின்றதுலாம் நம்ம இது வந்து உங்களுக்கு செய்முறை. இதெல்லாம் போட்டால் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படின்றதுக்கு தான் இது வந்து டேரெக்டாக அந்த பனானாவே அப்படியே வந்து போட்டது. ஸோ இதில் நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு இல்லை தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ப்ராடக்ட் வந்து நல்லா வரும். நிறையா வந்து பழங்கள் காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது கருப்பாகும். ஸோ அது நம்ம என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனிங் ரியாக்ஷன் நடக்கும். அந்த என்சைமேட்டிக் அந்த ப்ரௌனிங் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கத்திரிக்காய் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பில் வந்து நறுக்கி போடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அது எந்தெந்த காய்கறியெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் நீங்கள் போடும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி பழங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சர்க்கரை தண்ணியில் வந்து போடும்போது அந்த கலரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்டபிலிட்டிக்கு, ஏன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறதுனால ஈஸியாக டைஜஸ்டபிலிட்டிக்கு அதுக்காக நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து அந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ நான் ஸ்டார்ட் அப்பே பண்ணியிருக்கேன், இப்போ தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கேன் அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இல்லை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு மீடியம் ஆண்டர்ப்ரனர் ஒரு பிக் ஆண்டர்ப்ரனராக மாற போகிறேன் அப்படின்னா இதை காட்டிலும் நிறைய அட்வான்ஸ் மிஷின் இருக்குது. ஈவன் இந்த பாடி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்லே வந்து இருக்குது. அதெல்லாம் ஈவன் 2 lakhs 2.5 lakhs வரைக்குமே இருக்குது. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன முதலீடு போட்டு ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய முதலீடு போட்டு பண்ணும்போது லோன் வாங்கி பண்ணும்போது அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகணும். அதனால் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய நிறைய போர்ட்டபுளான மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு, அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒரு ஸ்மால் லெவல் ஆண்டர்ப்ரனர்ஸ் மீடியம் லெவல் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இது நல்ல சூட்டபுளான மிஷினு. இதில் நீங்கள் கட்டர் வந்து வேணால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு 1500 ரூபா தான். இதில் ஒரு பேசிக்காக ஒரு 4 கட்டர் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஒரு 50 to 60 ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 விஷயம் நம்ம பண்ணும்போது என்னென்னா ஒன்று வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணும் போதே நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து போட்டிருப்போமா என்னன்றது நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இல்லை. அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை அறியாமலே தலைக்கு வந்து கை போகும். ஸோ அப்போ அதில் வந்து கிராஸ் கண்டாமினேஷன் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஈவன் வந்து முடி பற்றக்கூடாது, காதில் போட்டிருக்க வியரிங்ஸ் வந்து அந்த ஃபுட்டில் விழுந்துடக்கூடாது. அதனால தான் இந்த இது போடும் போதே ஹேர் க்ளோவ்ஸ் போடும் போதே இந்த காதோடு சேர்த்து வந்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஈவன் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து பண்ணும்போது ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பேசிக் இதை வந்து சேஃப்டி வந்து ஃபுட் சேஃப்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து ஹேர் க்ளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் கையில் வந்து க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டு. ஒன்ஸ் என்டர் நம்ம ஆகிட்டோம் அப்படின்னாலே அது வந்து மேண்டேட்டு. அடுத்து வந்து ஏப்ரன் வந்து நமக்கு பாதுகாப்பான், அது வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். ஸோ இது 3மே ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர்ஸும் கண்டிப்பாக கட்டாயமாக அதை செயல்படுத்த வேண்டியது. அதையும் தாண்டி நம்ம மாஸ்க் வந்து போடணும். நம்ம கொரோனாக்கு அப்புறம் தான் மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸு நமக்கு தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு உணவுத்துறையில் இருக்கும்போது நாம் பேசும்போது வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்லை இன்னொருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு நம்ம வந்து கூப்பிடலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு சலைவா வந்து வெளியில் வரலாம். ஸோ அது கூட ஒரு ஃபுட்டை வந்து மாய்ஸ்சர் பாதிக்கப்பட்டு அந்த ஃபுட்டு கூட வந்து ஸ்பாயில் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு உணவுத்துறையில் வரும்போது ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளென்லினஸ்ஸாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த மிஷினரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூரில் வாங்கினோம். இது வாங்கி ஒரு 3 years ஆயிடுச்சு இந்த மிஷினரி வாங்கி. ஸோ இப்போ வந்து மேபி 1000 rupees 2000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இது நல்ல ஒரு மிஷின், நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு சின்ன லெவலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வாழை மாவு பண்ணுறேன்,
இல்லை நான் ஒரு வாழை பஜ்ஜி கடை வச்சுருக்கேன். ஈவன் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஷினை வச்சுட்டு டேரெக்டாகவே கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அதை கட் பண்ணி அந்த பாத்திரத்துலேயே வந்து போடுறதுனால அவங்களுக்கு இன்னும் வந்து வெயிட் வந்து இன்னும் வேலை வந்து பளு வந்து ஈஸியாக கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு தொழில் முனைவராக இருந்தால் கூட இந்த மிஷின் வந்து வாங்குறதுக்கு இருக்குது. இந்த மிஷினும் நீங்கள் மானியத்திலே வந்து வாங்கிக்கிறதுக்கு அரசு திட்டங்கள் இருக்குது, பயன்படுத்திக்கலாம்.